பணியை முடிக்கலைன்னா எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவோம், நாங்கள் வேறு ஆட்களுக்கு நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. மொத்தமாக ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஒரு ஆள்கிட்ட மட்டுமே எல்லாமே பயன்படுத்திக்குவாங்க தவிர இருக்கிற எல்லா கான்ட்ராக்டுக்காரர்களும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேடி நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 கோடி 50 கோடி 40 கோடி என்ற நிதிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. குடிநீர் திட்டப் பணிகள் ஜல்ஜீவன் JJM என்ற ஸ்கீம் மிகவும் அத்தியாவசியமான திட்டங்கள். பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் முடங்கி நிதி கிடைக்காமல் பணி செய்ய அதிகாரிகள் வற்புறுத்துகிறார்கள், வலியுறுத்தி வருகிறார்கள். நிதி கிடைக்காமல் பணி செய்ய அதிகாரிகள் வற்புறுத்துகிறார்கள், வலியுறுத்தி வருகிறார்கள். 150 நாட்களில் முடிக்கணும்னு அவங்க அந்த கண்டிஷனோடு தான் எங்களுக்கு அந்த ஆர்டரே கொடுக்குறாங்க. ஊரக வளர்ச்சித்துறையில் பணி செய்யக்கூடிய பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பல ஆண்டுகளாக ஒப்பந்த பணிகள் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அனைவருக்கும் மத்திய மாநில அரசினுடைய நிதிகள் நாங்கள் பணி முடித்து 2 ஆண்டுகள் காத்து கிடக்கக்கூடிய இந்த நிலையில் பணம் எங்களுக்கு வராமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பாக குடிநீர் திட்டப் பணிகள் JJM ஸ்கீம் அந்த பணிகளில் பணி செய்து தமிழகம் முழுவதும் சுமார் 600 கோடி ரூபாய் 2 வருடங்களாக ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்காமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 கோடி 50 கோடி 40 கோடி என்ற நிதிகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த பணம் எங்கிருக்கிறது? மத்திய அரசில் இருந்து இன்னும் வரவில்லையா அல்லது மாநில அரசு எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை? கேட்டாலும் அதிகாரிகள் தரப்பில் முறையான பதிலும் இல்லாமல் எங்களுடைய ஒப்பந்ததாரர்களுடைய அனைத்து வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு சென்றடையக்கூடிய குடிநீர் திட்டப் பணிகள் ஜல்ஜீவன் JJM என்ற ஸ்கீம் மிகவும் அத்தியாவசியமான திட்டங்கள். பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் முடங்கி அந்த பணிகள் பாதிக்கப்படுகிறது. ஒப்பந்ததாரர்களுடைய நிதி சுமை இழப்பை ஏற்பட்டு அடுத்த ஒப்பந்த பணியில் கலந்து கொள்ள முடியாமல் தமிழகம் முழுவதும் சுமார் 6000 ஒப்பந்ததாரர்கள் இருந்த சூழ்நிலையில் இன்று 50 பேர் கூட பணி செய்ய முடியாமல் அரசினுடைய ஒப்பந்த பணிகள் பாதிக்கப்படுகின்றது. இதேபோல் மத்திய அரசினுடைய NRGS தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழும் இதுவரை எங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை. நிதி கிடைக்காமல் பணி செய்ய அதிகாரிகள் வற்புறுத்துகிறார்கள், வலியுறுத்தி வருகிறார்கள். பணி செய்யவில்லை என்றால் எங்களுக்கு அடுத்த வாழ்வாதாரம் கிடையாது. அடுத்த பிழைப்பை தேடி நாங்கள் செல்வதற்கு வழி இல்லாமல் ஒப்பந்த பணியை 100% முடித்துவிட்டு பணத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஒப்பந்த பணிகளை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பாக 6000 ஒப்பந்ததாரர்களுடைய வாழ்வாதார பணியை சீரழித்து அதை பேக்கேஜாக மொத்தமாக 50 பேருக்கு அந்த பணியை வழங்கினார்கள். அது இன்று வரை முழுமையடையாமல் அந்த பணிகளும் பாதிப்படைந்து இருக்கின்றது. அதை சிறு சிறு ஒப்பந்ததாரர்களுக்கு அந்தந்த ஒன்றியங்களில் அந்தந்த மாவட்டங்களில் பயன்பெறும் வகையில் விஜய் தலைமையிலான தமிழக அரசு உடனடியாக சிறு சிறு ஒப்பந்ததாரர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் அந்த பணியை பிரித்து வழங்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு ஒரு IAS தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து அதை கண்காணிக்க வேண்டும். எங்களுக்கு 2023லேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. 2023, 24, 2025, இன்றைக்கி 2026 வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க எங்களுக்கு வேலை பணிக்கான அந்த உத்தரவு நகல் வழங்கும் போதே இந்த பணி நீங்கள் 60 நாளில் முடிக்கணும், 90 நாளில் முடிக்கணும், 150 நாட்களில் முடிக்கணும்னு அவங்க அந்த கண்டிஷனோடு தான் எங்களுக்கு அந்த ஆர்டரே கொடுக்குறாங்க. அந்த பணியை முடிக்கலைன்னா எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவோம், நாங்கள் வேறு ஆட்களுக்கு நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. நாங்கள் கடனை கப்பியை வாங்கி வட்டிக்கு வசூல் பண்ணி மனைவியினுடைய தாலியை கூட விற்று நாங்கள் வேலையை முடிக்கிறோம். வேலையை முடித்த உடனே அந்த குறிப்பிட்ட காலத்தில் வேலையை முடித்த உடனே அந்த நிதி தரமாட்டேங்கிறாங்க. கேட்டால் இந்தா வருது. இது கடந்த ஆட்சிகள் 2023லேருந்தே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. 2023லேருந்தே நாங்கள் எல்லா அதிகாரிகளும் அமைச்சர்களையும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ புதுசாக அமைந்தக்கூடிய அரசு இப்போ மத்திய அரசில் 28,000 கோடிக்கு முதல்வர் முன்னிலையில் கையெழுத்தாயிருக்கு. ஜல்ஜீவன் திட்டத்தில் நீங்கள் அமுல்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு மூலியமாக
அப்போ 28,000 கோடியை அமுல்படுத்தணும் அப்படின்னா அது ஒப்பந்ததாரர்கள் மட்டும் அவர்கள் மூலியமாக தான் அந்த பணியை செய்யணும். அப்போ ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் வராமல் நாங்கள் எதன் அடிப்படையில் இந்த பணியை செய்ய முடியும்? இது வந்து முடக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்றால் தான் எங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 630 கோடி ரூபாயை இவங்க கொடுத்தா தானே அடுத்து இருக்கக்கூடிய 28,000 கோடிக்கான பணிகளை நாங்கள் துவங்க முடியும். அது துவங்கணும் அப்படின்னா எங்களுடைய பழைய பாக்கியை நாங்கள் வேலை செய்த 100% வேலையை முடித்து இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் கண்டிப்பாக பணத்தை வழங்கணும். முந்தைய அரசில் நாங்கள் கேட்டோம், அது இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும், அழுத பிள்ளைக்கு எப்படி பால் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் எங்களை சொல்லி இன்ற வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது புதிய அரசு அதை வந்து ஒரு குழுவாகவே போடட்டும், நாங்கள் செய்திருக்க பணிகளையுமே தரத்தை ஆய்வு பண்ணட்டும், முழுமையாக 100% பண்ணி மக்கள்கிட்ட நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம். பணிகள் நடந்து மக்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் பயன்படாமல் பணம் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி நடுத்தரவில் நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா அடுத்த டெண்டர் எடுக்கவோ அடுத்து வேலை செய்கிறக்கோ எங்கள்கிட்ட எந்த நிதியும் இல்லை, எங்கள்கிட்ட எந்த பணமும் இல்லை. பேக்கேஜ் எப்படின்னா ஒரே நபர் மொத்த பணியும் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 28,000 கோடி மத்திய அரசு ஒதுக்கி இருக்குன்னா இந்த 28,000 கோடி 28 பேருக்கு 1,000 கோடியாக கொடுத்துட்டாங்கன்னா அங்கே ஊழல் நடக்கும்ல. அப்போ சிறு சிறு ஒப்பந்ததாரர்கள்ட்ட பிரித்து ஒரு 50 லட்சம் 20 லட்சம் 1 கோடின்னு கொடுத்தா அது பணிகளும் வேகமாக நடக்கும். அதை வந்து அதிகாரிகள் கண்காணிக்கவும் ஈஸியாக இருக்கும். அங்கே ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ 28,000 கோடி நாங்கள் ஒரு 6,000 பேர் இருக்கோம் தமிழ்நாடு பூரா. நாங்கள் 6,000 ஒப்பந்ததாரர் இருக்கோம். அந்த 6,000 ஒப்பந்ததாரர்கள் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த 6,000 ஒப்பந்ததாரர்களுக்கு அந்த பணியை போனால் தானே ஊழலும் நடக்காது, பணிகளும் வேகமாக நடக்கும், அதிகாரிகள் கண்காணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கடந்த ஆட்சி அதை தான் பண்ணாங்க. பேக்கேஜிங் டெண்டராக மொத்தமாக ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஒரு ஆள்கிட்ட மட்டுமே எல்லாமே பயன்படுத்திக்குவாங்க தவிர இருக்கிற எல்லா கான்ட்ராக்டுக்காரர்களும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேடி நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க தவிர இது வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் ஈஸியாக கிடைக்காது, மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் சிரமத்துக்கு உள்ளாகிறோமோ இல்லையோ மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடியாமல் போய் எந்த ஒப்பந்த பணியுமே செய்யலை. அதற்கான ஆர்வமும் இல்லை, நாட்டமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்து 4 கோடி 5 கோடி 3 கோடி 2 கோடி ஒரு தனித்தனி ஒப்பந்ததாரர்களுக்குமே 4 கோடி 3 கோடி இருக்கும்போது அவங்க வேறு பணிகளே தொடங்க முடியலை. ஒரு டெபாசிட் ஷெட்யூல் கட்டுறது கூட 2% 5% கட்டுறதுனா கூட கட்ட முடியலை. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்க முடியலை, பணிகளும் நடக்கலை. லட்சுமி பிரியா மேடத்தில் நாங்கள் பார்த்து கொடுத்துருக்கோம், தலைமைச் செயலகத்தில் பார்த்து கொடுத்தோம். அப்போ தான் முதல்வர் சந்திக்கிற அனுமதியும் கேட்டிருக்கோம். அவங்க நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நாங்கள் முயற்சி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க.